Welcome to online class theme 6th Max 5th chapter Information Processing, page number 83, objective type questions. 11th one, the next term in the sequence 15, 17, 20, 22, 25 is next term என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இப்போ இதில் நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக இங்கே +2 இங்கே 3 +3 இங்கே +3 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து +2 and +3. இப்போ பாருங்கள் இது +2 என்ன வருது 17 வருது. 17 + 3 20, 20 + 2 22, 22 + 3 25. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் +2 போடணும். +2 போட்டால் என்ன வரும் 15, 17, 20, 22, 25 +2 போட்டால் நெக்ஸ்ட் என்ன 27. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் +3 போடணும். ஓகே +3 போடும்போது என்ன வரும்னா 30 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னா 27. ஸோ ஆப்ஷன் என்ன ஏ வந்து 28 கொடுத்துருக்காங்க, பி 29 and சி இஸ் 27 and டி இஸ் 26. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னா சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இங்கே +2 +3 ஓகே. நெக்ஸ்ட் +2 +3 நெக்ஸ்ட் +2 போது இது 27. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் வில் பி த 25th லெட்டர் இந்த பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏபிசி. நெக்ஸ்ட் ஏ வந்து 2 times, பி 2 times, சி 2 times. நெக்ஸ்ட் ஏ 3 times, பி 3 times, சி வந்து 3 times. நெக்ஸ்ட் என்ன வரணும் ஆப்வியஸ்லி ஏ வந்து 4 times, பி 4 times, சி 4 times. இந்த மாதிரி போடணும். ஸோ இப்போ போடுங்க ஏ வந்து 4 times போடுங்க அண்ட் பி வந்து 4 times, பி 4 times, சி வந்து 4 times. ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்க வாட் வில் பி த 25th லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இது வந்து 20 21 22 நெக்ஸ்ட்டு 23 24. 25th லெட்டர் என்ன பி தான். ஓகே இது 20 21 22 23 24 25. ஸோ 25th லெட்டர் இஸ் பி. ஸோ கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏல பி கொடுத்துருக்காங்க, பியில் வந்து சி, சியில் வந்து டி, டியில் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ பி. நெக்ஸ்ட் 13th one, the difference between 6th term and 5th term in the Fibonacci sequences அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6th term 5th term உடைய டிஃப்ரென்ஸ். இப்போ Fibonacci சீக்வன்ஸ்னால் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் என்ன தெரியும்னா நம்மளுக்கு 1 ஓகேவா. 1 நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 1 + 1 2 நெக்ஸ்ட் 2 + 1 3 நெக்ஸ்ட் 3 + 2 ப்ரீவியஸாக இருக்கிறத ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே ஃபஸ்ட்டு 1 நெக்ஸ்ட் இதுவே போட்டுடணும். நெக்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் 2 ஆட் பண்ணி போடுறோம். 2 + 3 5 5 + 3 8. இப்போ இது என்ன ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 6th term and 5th term கேட்டிருக்காங்க. ஸோ 8 - 5 = 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3. ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏ வந்து 6, பி வந்து 8, சி வந்து 5, டி வந்து 3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ 8 த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 6th term and 5th term is 3. நெக்ஸ்ட் 14th one, the 11th term in the Lucas sequence 1 3 4 7 is அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ லூகாஸ் சீக்வன்ஸ்னால் என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு Fibonacci சீக்வன்ஸ்னால் என்ன, Fibonacci சீக்வன்ஸ்னால் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் Fibonacci சீக்வன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் என்னென்னா 1 1 அப்புறம் 1 + 1 2 and 2 + 1 3 and 2 + 3 5 and 5 + 3 8 இப்படி தான் வரும். ஓகே ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1 1. இதுனா வந்து லூகாஸ் சீக்வன்ஸ்னால் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1 3. இப்போ ஸ்டார்ட் ஆகும் 1 இது 1 1ன்ற மாதிரி இது 1 3ல் ஸ்டார்ட் ஆகும்.
இப்போ 3 + 1 என்ன 4 and 4 + 3 7, 7 + 4 11, 11 + 7 18 and 18 + 11 29 and 29 + 18 47 and 47 + 29 76. ப்ரீவியஸ் ரெண்டு ஆட் பண்ணிகிட்டே வரணும். 76 + 47 123, 123 + 76 என்னென்னா 199. இங்கே என்ன கேட்டுங்க 11th டேர்ம். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7th, 8th, 9th, 10th, 11th. ஸோ 11th டேர்ம் என்னென்னா 199. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A 199, B வந்து 76 and C is 123 and D is 47. So A option is correct. Okay, 5 marks sequence 1 1ல ஸ்டார்ட் ஆகும். இது 1 3ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 3 1 + 3 4, 4 + 3 7. ப்ரீவியஸ் ரெண்டு ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 11th term. Next 15th one, if the HCF of 26 and 54 is 2, then HCF of 54 and 28 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ HCF of 26 and 54 is 2. இது எப்படி 2னா என்ன, 26னா என்ன, 13 × 2ன்னு எழுதலாம். 54னா 27 × 2ன்னு எழுதலாம். ஸோ ஓகே, இது ரெண்டுத்துலேயுமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னென்னா 2. ஓகே, highest common factor is 2. That is HCF is 2. Next என்ன கேட்டிருக்காங்க, then find the HCF of 54 and 28. 54க்கு as usual 27 × 2 and 28க்கு 14 × 2. ஓகே, அப்படி இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கலாம். 27 × 2, 27 × 2 என்ன எழுதலாம், 9 × 3 × 3 3s are 9, 9 3s are 3 3s are 9, 9 3s are 27, 27 × 2. ஓகே, இங்கே வந்து 14 × 2 என்ன பண்ணலாம், 7 × 2 × 2. ஸோ 7 × 2 × 2. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, ஒரு 2 தான் இருக்குது. இந்த ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எடுக்கக்கூடாது, இங்கே 3 3 இருந்தாலும் எடுக்கக்கூடாது. பிகாஸ் இங்கே 3 இல்லை. ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குன்னா ஒரு 2 தான் இருக்குது. இங்கே ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, பட் இங்கே இல்லை. இங்கே 3 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. ஸோ இங்கேயும் வந்து HCF of 54 and 28 என்னென்னா இஸ் ஆல்சோ 2. ஸோ இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன, A 28, B is 2, C is 54 and D is 1. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னா, that is 2 is correct. B option is correct.